வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே அண்டர் கேமிங் தமிழ் 2.2. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த நைட் மேர் ஆஃப் எஸ்கேப் என்ற ஒரு கேம் பற்றி நம்ம ப்ளே பண்ணிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 120 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஈவிலோட ஒரு 4th எஸ்கேப் ப்ளே பண்ணால் சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 105 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இன்னும் ஒரு 15 சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஈவிலனோட 4th எஸ்கேப் கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா த நைட் மேர் ஆஃப் எஸ்கேப் இந்த கேமோட கான்செப்ட் என்ன அதான் பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்து நம்ம வந்து அப்பா கேரக்டரு. என்ன ப்ரோ அப்பா கேரக்டர் சொன்னீங்கன்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டின்னு இருப்பா. நம்ம பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டின்னு போனோம். அதான் கேமோட கான்செப்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம்லாம் இருக்கும். நம்ம சில கீஸ்லாம் ஓப்பன் பண்ணி டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கிரிமினல் மாதிரி ஒருத்தர் இருப்பான், கொலைகாரன். அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுட்டு இருப்பான். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை நம்ம காப்பாற்றி கூட்டின்னு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட இன்ட்ரோ போயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லைஃப்ஸ் தான். 3 லைஃப் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணுறா இருக்கும். பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது. இந்த டோரில் ஓப்பன் நம்ம உள்ளே போயின்னு இருந்தோன்னா ஏதோ ஒரு டோர் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீ வச்சுருப்பாங்க. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ட்ராமாவில் நம்ம கீ இருக்குது. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருந்தது. அந்த டோர் லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் டோரை ஓப்பன் பண்ணிடணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா அவன் வந்துடுவான். ஓகே, நம்ம ஃபஸ்ட் சீரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிச்சு. டப்புன்னு டோர் தந்து உள்ளே போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸுக்கு வந்துவிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துவிட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போக சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமோட ரூல்ஸ் என்ன சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கீ கண்டுபிடிச்சி இன்னொரு டோரில் போய் அதான் வந்து நம்ம 3rd ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணோம், 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3rd ஃப்ளோரில் தான் வந்து நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல மயங்கி கிடப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றி நம்ம வெளியே கூட்டின்னு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்கு போனோம். பார்க்கிங் போய்ட்டு நம்ம கார் இருக்கும், அந்த கார் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்டா கேம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் மேலே பார்த்தீங்கன்னா போர்டில் எதை போட்டிருக்குன்னா அது இப்போது மென்டல் சென்டர் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அதனால மென்டல் சென்டர் ஒன்றுமே புரியல. பார்த்தீங்கன்னா நம்ம மென்டல் சென்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி போனோம்னா அப்படியே பேக்கில் திரும்பி ரிவர்ஸ் வாங்க. நம்ம அப்படியே பேக்கில் திரும்பி ரிவர்ஸ் வந்து போயின்னு இருந்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா கீ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ளே பண்ணுறோம், இப்போ இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுற மாதிரி அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் நான் ப்ளே பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க சொல்கிறேன்னா, பொருட்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் மாற்றி வைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க. அதான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த லாக் டோர் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் நம்ம போனோம். என்னடா இதே இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்தால் வருவான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அவன் வரலை. அவன் பார்த்தீங்கன்னா எப்போ திடீர்னு வருவான் யாருக்குமே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வரும்போது ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். கிராணி வந்தால் ஒரு சவுண்டு கேட்கல, அதுமாரி பார்த்தீங்கன்னா அவன் வந்தால் ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். நம்ம வந்து அப்போ கண்டுபிடிச்சிடலாம் வரான்ட்டு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ போகிற மாரி இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா அவன் தான் அங்கே போகிறான், நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வருவானா, வரா மாரிங்குது வராத மாரிங்குது. பார்த்தா பஸ் ஐயோ வரான். ஓடு 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 ஓடு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கிட்ட ஐடி ஆகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரான். எங்கடா இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த வரான். இவன் தான் பார்த்துங்க, இவன் தான் அந்த கிரிமினலு. இவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? பேர் டப்புனா ஞாபகம் வர மாட்டேங்குதே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்தால அந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. அந்த கீ வச்சுன்னு இப்போ என்ன பண்ணால் வரவில்லை ரூமில் லாக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு 3rd பிளேஸுக்கு போகிற மாரி இருக்கும். 3rd பிளேஸில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருக்கும். ஓகே, கீ எத்தாச்சு. ரிட்டன் வருவானா? அவன் வரல. அவனை வேறு என்ன பேர் வைக்கிறது நம்மளுக்கு தெரியல. மூஞ்சில் வேறு ஏதோ மாஸ்க் மாரி போட்டுருக்கான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வரல. வருவானா? வரல. சூப்பர். பார்த்தீங்கன்னா அவன் வரல. அவன் ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோர் பண்ணிவிட்டு 3rd பிளேஸுக்கு போயிடலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ப்ளஸ் உள்ளே வந்துட்டோம். தேர்ட் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போக சொல்லுவாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டு நம்ம கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஃபஸ்ட்டு வரவன் எங்கே இருக்கான்னு தெரில. என்னடா இது போக முடியல, ஐயோயோ அந்த சைடு தான் போனோமோ. இங்கே எதுவும் லெட்டர் இருக்குது, என்னடா அது? The three scared the asking me to eat in the room third floor. ஓகே, இந்த லெட்டரில் இப்போ என்ன போட்டுருங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டுக்குது. இந்த லெட்டரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெய்வம் இருக்கான் பார்த்தீங்கன்னா இவனோட பொண்ணு தான் கண்டிப்பாக எழுதிட்டு இருப்பா. ஏன்னா தேர்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்போம்னு நினைக்கிறேன். நான் ஒரு லிஃப்ட்டு சொன்னல, அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியல, எதில் வராமல் இருந்தால் சரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேடணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டிருக்கு, நடாதே. ஓ, எலக்ட்ரிக் ரூமா? ஓகே, எலக்ட்ரிக் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம போக சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் ரூம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நடாதே, என்னடா இப்படி ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வழி போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படியே போகலாம். ஓ சூப்பர், வந்துட்டான். ஐயோ ஐயோ, இவன் வேறு பின்னாடியே வரானே. ஓடுறான். நல்ல வேலை இவன் கையில் எது துப்பாக்கி எதுவுமே வச்சுன்னு இல்லை டுப்னு சுட்டு போட்டுருவான் நம்மளை. நம்ம பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடிடலாம். நம்ம அங்கங்கே ஐடியா ஆகுது பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கும்போது நம்ம ஐடியா ஆகக்கூடாது, இல்லைனா கிராணி மாரி பார்த்தீங்கன்னா குஞ்சி அடிப்பான். டோர் ஓப்பனும் போயிடலாம். சூப்பர்ரா, ரூமாக இருக்குது. இது எங்கன்னா ஒஞ்சிக்கலாமா? வேணாம் அப்படியே பின்னாடி தான் வருவான். நம்ம பார்த்தீங்கன்னா அவனே சுற்ற விட்டு ஓடிடலாம். அவனே பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும், நம்மளை தேடணும் அவன். அந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகணும். எதில் வராமல் இருந்தால் சரி, அது சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ரூம், அதான் அந்த எலக்ட்ரிக் ரூமாக ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு கண்டுபிடிக்குமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லிஃப்ட் ஆண்ட தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லிஃப்ட் ஆண்ட போனால் தான் நம்ம எலக்ட்ரிக் ரூம் ஆண்ட அப்புறம் நம்ம போக முடியும். ஃபஸ்ட் நம்ம லிஃப்ட்டு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இவன் வேறு எங்கே இருப்பான் வேறு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த லிஃப்ட் ஆண்ட போயிடலாம் நினைக்கிறேன். எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிச்சி. இந்த பக்கம் போனால் லிஃப்ட் வரமா? வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த பக்கம் போனால் லிஃப்ட்டு தான் வர நினச்சி போனால் அவன் தான் வரான். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரூம்னு போட்டுக்குது. ஏன்னா அப்படி தான் எலக்ட்ரிக் ரூம்னு போர்டு வைக்கிறீங்க, ஆனால் போனால் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்க மாட்டேங்குது. எங்கே நேடாங்க அது? ஓ, இதுதான் லிஃப்ட்டா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டு கிட்ட வந்துட்டோம். மேலே நேடாது ஃபியூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பீசஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் போல் இருக்குது. 4 பீஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஐயோ வந்துட்டான். ஆஹா, எங்கே இப்போ அவன் வச்சது கூட இல்லை. அவன் பேஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டுருக்கான், என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்குறது சிரிப்பாகுது. பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் ஆண்ட தான் இருக்கும். 4 பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 பீஸ் கண்டுபிடிச்சி நம்ம எலக்ட்ரிக் ரூம் ஆண்ட போனோம். ஓகே, இந்த 4 பீஸ் வரை இப்போ நம்ம தேனை கண்டுபிடிக்கணும் போல் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 பீஸ் எங்கே நம்ம தேடலாம். பியூஸு குத்துருங்கடா டே, 4 பியூஸ் சீக்கிரம் குத்துருங்கடா. சூப்பர். பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டான், எங்கே பார்த்தான்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு மட்டும் கேட்குது. இது உள்ளகிறானா? ஓகே, இது உள்ள இல்லை. இது உள்ள வந்து எப்போ அவன் பார்ப்பான். ஓகே, பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு தெரியும் அவன் பின்னாடி தான் வரான் நினைக்கிறேன். ஐயோ, இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. ஓடுறான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி இது ஒழிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒழிஞ்சிட்டோம். திறந்து அடிக்காமல் இருந்தால் சரி. அப்படி திறந்தாச்சானா அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டமால் ஆயிடுச்சு, இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. இதோ பார்த்து நின்றுக்கிறான். போடா பகவானே போடா. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ என்ன பண்ணுறோன்னா 4 பியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரூமில் என்ன பியூஸ் இருக்குமா? என்னடா இது ஒரு தரகணிலாம் இருக்குது, என்ன பியூஸ் இருக்குமா? பியூஸே ஆஹா, ஒரு பியூஸ் கூட கிடையாது. பியூஸ் வர ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆஹா, எப்படி இருக்கும்? பார்த்தீங்கன்னா இதான் அது. ஓகே, பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், பியூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பியூஸ் தேவைப்படுது. 3 பியூஸ் கண்டுபிடிச்சி நம்ம எலக்ட்ரிக் ரூமாண்ட போனோம். ஆஹா, இங்கே என்ன இருக்குதா? சூப்பரா, இங்கே எதுவுமே வேறு இல்லை. இப்போ என்ன ரூமுக்குதா? ஓ, வழி தான் போகுது. வேறு எங்கன்னா பியூஸ் எங்கேன்னு தெரியல. இன்னும் 3 பியூஸ் கண்டுபிடிச்சிட்டா இந்த இடத்துக்கு நம்ம வெளியே போயிடலாம். இங்கே என்ன பியூஸ் இருக்குதா? ஆஹா, பியூஸ் வேறு எங்கேயுமே இல்லையே. அது ஒரு டோரு போகுது. இந்த டோர் உள்ள என்ன பியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பியூஸே வந்தால் மாரியே இருக்குது இடத்துல. இந்த டேபிள் பண்ண நேரம் இருக்குமோ? சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியூஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 2 பியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 தான் தேவைப்படுது. ஓகே, இந்த சைடு போனால் நமக்கு என்ன பியூஸ் கடி தான் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது போக ஒரு டோர் இருக்குது. இது உள்ளே போகலாம். பியூஸே சூப்பர். பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூஸ் இருக்குது. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பியூஸை கண்டுபிடிச்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பியூஸ் தான். ஒரே ஒரு பியூஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா
ஸ்ட்ரைட்டாக அந்த எலக்ட்ரிக் ரூமாண்ட போயிடலாம். எலக்ட்ரிக் ரூமாண்ட போயிட்டு லிஃப்ட் ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஃப்ளோருக்கு போயிடலாம். ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் லிஃப்ட் ஏறி பார்த்துக்கு படிட்டு எங்கன்னு சொல்லினா ஸ்டெப்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவேன். இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் ஸ்டெப்ஸ் கூட வைக்க மாட்டீங்க, ரொம்ப அநியாயம்டா நீங்கள். இதெல்லாம் அங்கே தான் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியல. இந்த பக்கம் வந்துருக்கு இந்த போகிறான் பார்த்து நல்லா வரல. ப்ளஸ் டோர் இருக்குது. ஃபியூஸ் இருக்கா? ஐயோ ஃபியூஸ் இல்லையே. ஃபியூஸே சூப்பராக ஃபியூஸ் இல்லை. இந்த பக்கம் போய் மட்டும் இப்போ அவன் வந்தான் நான் காலி நான். இங்கே வேறு எதுவுமே இல்லையே. வந்துருக்கு இந்த போகிறான் நல்லா வரலாமே. வர்றா இன்னும் ஒரே ஒரு ஃபியூஸ் தான். ஒரு ஃபியூஸ் மட்டும் கச்சிச்சு வெற்றிகரமான எஸ்கேப் பண்ணுறோம்டா டே. இன்னும் வரப்போ நம்ம பொண்ணு வர கண்டுபிடிக்கல, அது வரலாங்குது. இவனுக்கு ஒரு ஃபியூஸ் கொடுக்குறதுக்கு அழுகுறானுங்க. இதுபோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குதா? இல்லை ஐயோ இல்லையே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபியூஸு. அது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 4 ஃபியூஸ் கண்டுபிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எலைட் ரூம் அந்த போயில நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலைட் ரூம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் எலைட் ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விளையாடாதையா வெளியே போயில ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எலைட் ரூமு. போகிறான் அந்த ஃபியூஸை ஆன் பண்ணுறான் இதை. ஓகே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஃபியூஸ் போட்டு இதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு போங்க சொல்கிறாங்க. ஏன்டா டே இப்போ நான் திரும்பவும் அந்த லிஃப்டாண்ட போகணுமாடா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அந்த லிஃப்டாண்ட போனோம். இவன் வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 எழுத்து தான் இருக்குது. டே எங்கன்னா ரீடியாடா இதுனா வர ஓப்பன் பண்ண முடியல. இந்த டோர் எதுக்கு வச்சுக்கிறானுன்னு தெரியல. இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. இந்த டோராச்சும் ஓப்பன் பண்ண முடியுமா? சரி வா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எலவேட்டர்னு போட்டுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் எப்படி தேடி கண்டுபிடிச்சி லிஃப்ட் கிட்ட வந்துட்டேன். ஓகே போடா பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா பட்டன் ஆன் பண்ணோமா? ஓகே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே லிஃப்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல அவன் வருவானா வரமாட்டானா வர நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அவன் நாளை காணும். ஃபைண்ட் யுவர் சைல்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணுமா? இவன் வேறு எங்கே தூங்கினுறா தெரியல. அவ்வளோ பேர் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமாக தேடலாம். ஏதாவது ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு 10 தூங்கிட்டு இருப்பா. அவளை பார்த்தீங்கன்னா ஏபி கூட்டின்னு வந்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா என்னடா அது ஏதோ டப்பா வச்சுக்கிறானுங்க. ஏதோ மினி சின்ன பார்த்தேன். கொஞ்சம் டோர் இருக்குது. டோர் என்னன்னாக்குதா பார்த்தீங்கன்னா டோரில் ஒன்றுமே இல்லை. சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது. என்னடா சம்மந்தம் இல்லாமல் கீ குடிக்கிறீங்க? ஒரு வேளை இன்னொரு ஃப்ளோர் என்ன போனோமோ கீ யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணலாம். இது இல்லைன்னா டோர் வழி போகுது. சூப்பர்ரா. இந்த கீ வேறு எதுக்குன்னு தெரியல. கீயை கை வச்சு சுற்றி நிற்கிறேன். சரி ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக உள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகலாம். இந்த கீ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் யூஸ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். போடுறா சூப்பர்ரா. லாக்கில் இருக்குது. அந்த பக்கமாக நான் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இவன் வேறு எப்போ வர போகிறான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நேரத்தில் வருவானா இல்லையா வரே தெரியல. ஓப்பன் பண்ணுறாது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது. ஓப்பன் பண்ணுறான். சூப்பர். டோர் இதுக்கு தானே இது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர் லாக்கில் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு இங்கே தான் எங்கன்னா இருப்பா. ஓப்பன் பண்ணுறான். சூப்பராக ஓப்பன் பண்ண முடியல. ஐயோ வந்துட்டு இருந்துட போகிறான். நல்லவேளை பார்த்தீங்கன்னா அவன் இங்கே இல்லை. ஓப்பன் ஆகலை. சூப்பர். ஓப்பன் ஆகலை. வரானா சூப்பர். வரல. வருவானா வர பயமாக வரக்குது. இந்த பக்கம் ஏன்னா வருவானா? பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஏன்னாக்குதா இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமேலாம் எதிராக இங்கெல்லாம் வைக்கிறீங்க தெரியல. இந்த பொண்ணு வேறு எங்கே தூங்கிக்கிறான்னு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தேட்டேன். இந்த பொண்ணு வேறு எங்கே இருக்குன்னே தெரியல. இது விளையாச்சு இருப்பாளா? இங்கே சூப்பர். பார்த்தீங்கன்னா தோதா இருக்கா? அடா பாவீங்களா, உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது? நல்லா இங்கேயாச்சும் இருக்கிறியே. ஓகே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கூட்டு வந்து விட்டாங்க. இவ்வளோ வேறு தூக்கி நம்ம வெளியே வரணும்னு நினச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்மளை கேம் விட்டு பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இதான் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவங்க சுற்றி இருந்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மேலே பார்த்தீங்கன்னா நான் கேஸ் போட போகிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸே இல்லை, வெறும் லிஃப்ட் மட்டும் தான் வச்சுக்கிறானுங்க. ஏன்டா ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா அவன் படிக்கட்டி மேலே ஓடுவான். லிஃப்ட் கோசம் மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது லிஃப்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் எவனா தீ போட்டுறீங்க. ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா இதான் பார்க்கிங் ஏரியா. இப்படி தான் போன போடுங்க. நம்ம ஓடு வெகுன்னு ஓடு. அங்கே வர காரில் பெட்ரோலுக்கு தான் தெரியல. காரில் வர பெட்ரோல் ஊற்றுவாங்க, டீசல் ஊற்றுவாங்க. அது கூட எனக்கு வந்து போச்சு. ஓடுறா எங்கடா இருக்குது இந்த காரி இவ்வளோ தூரமான நித்தியா போய்டே.
இவ்வளோ பெரிய இடத்துல காரை தூக்கி செட்டு அந்த வீட்டு உள்ளே தூக்கி விடுறத விட்டு பார்க்கிங் ஏரியா வேறு அங்கே தனியாக விட்டு வச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா அதான் அந்த காரு. அதெல்லாம் காரா ஜீப்பாடா அது? கிட்ட போனால் தான் தெரியும். எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜீப்பு தான் நினைக்கிறேன். நான் இது பார்த்து ஜீப் மாரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கிட்ட வந்துட்டோம். போடா 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 போடா. சூப்பர். பார்த்தீங்கன்னா கார் இல்லை ஜீப்பு தான். எப்படி நம்ம இதுக்கிட்ட வந்தாச்சு. அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய், see you, குட் பாய். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.